Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படினா இன்னைக்கு டே ஆடி 1. ஸோ நம்ம ஆல்ரெடி போன வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி 1லேருந்து 18 வரைக்கும் 18 விதமான ப்ராடக்ட்ஸை அடுத்து 18 நாள் தொடர்ந்து ஒரு ஆஃபர் போட்டிருப்போம். அந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி ஆடி டே 1. ஸோ இந்த ஆடி 1ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் 18 விதமான ஆஃபர்ஸ் வரும். ஸோ அந்த ஒவ்வொரு ஆஃபர்ஸும் நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கேயுமே கம்பேர் பண்ண முடியாது. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸும் கிடையாது, மட்டும் வாங்குறவங்க பர்ச்சேஸ் பண்ணுறோம் படம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை பார்த்துருவாங்க, நம்ம ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் ரவுண்ட் அடிப்பாங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணி 2-3 நாள் வீணாக்கி ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸு எஸ்எம்எஸ்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக அது எங்கேயுமே கிடைக்காது. ஸோ சில பேர் வெளியில் ஆர்டர் போடுவாங்க, அவங்க அந்த ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ஃபார்வர்ட் ஆகும். இந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு, நாங்களே கண் கூட பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் நம்மள்ட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த விதமான ஈகோவும் கிடையாது. ரெண்டாவது, நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் ப்ராடக்ட் வந்துருமான்ற பயம் தேவையே கிடையாது. நம்மள்ட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா வித்தின் 42 ஒர்க்கிங் ஹவர்ஸில் ப்ரொஃபஷனல் கொரியரில் டெலிவரி ஆகும். மெயின் ஏரியா வரதா டோர் டெலிவரி ஆகும். கிராமப்புற பகுதியாக இருந்தால் நியரஸ்ட் ப்ரொஃபஷனல் கொரியர் ஆஃபீஸில் போய் பிக்கப் பண்ணிக்கணும். அதே பிரிண்டர் செக்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் பிராண்ட்லேருந்தே வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் டெமோ கொடுத்துருவாங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு ப்ராடக்ட்டை வாங்கினதுக்கப்புறம் ஆள் காணா போயிட்டாங்கன்னா என்ன செய்யறது, அந்த பயமும் தேவை கிடையாது. ரெண்டாவது, இது நான் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் கிடையாது, நான் ஒரு ட்ரேடர். மேனுஃபேக்சரிங் டு என்ஆர் இன்ஃபோடெக் டு கஸ்டமர்ஸ். ஸோ அதனால் டேட்டா பிராண்டோட சப்போர்ட் டேரெக்டாக உங்களுக்கே கிடச்சிரும். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு டெடிகேட்டட் நம்ம ஆஃபீஸில் தனி டீம் ஒர்க் பண்ணுவாங்க. மூணாவது, நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த கேஷ் ஆன் டெலிவரின்றது எங்கள்கிட்ட கிடையாது. ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரின்றது நான் இன்னொரு ஏஜென்சியை டைப் பண்ணி அவன் 5 நாள் 6 நாள் உங்களுக்கு டெலிவரி பண்ண ஆக்கி ஸோ அவன்கிட்ட பாதியை கமிஷன் கொடுக்குற அளவுக்கு விற்காத ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ரெண்டாவது, கஸ்டமருக்கு 2 ஆப்ஷன், ஒன்று கேஷ் ஆன் டெலிவரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பே ஆன் டெலிவரி. ஸோ கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் ஆன்லைன்ஸில் மற்ற சைட்லலாம் வாங்குறீங்க பார்த்தீங்களா, கேஷ் ஆன் டெலிவரி இந்த பிரிண்டரை வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ப்ரைஸிங் கிடைக்காது. அப்படி நீங்கள் பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு 2 ஆப்ஷன், ஒன்று உங்கள் கையில் பொருளை கொண்டு வந்து கொடுத்துருவோம், நீங்கள் பணம் கொடுங்க, ஆனால் அதுக்கப்புறமேட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சர்வீஸ் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்களாச்சு கஸ்டமர் கேர் ஆச்சு. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட்டை மட்டும் போடுங்க, ஸ்பீட் டெலிவரி ஆகும், உங்கள் கைக்கு வந்து ரிசீவ் ஆன உடனே டேட்டா பிராண்ட்லேருந்து வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் டெமோ. ஸோ 1 இயர் ஆன்சைட் வாரண்ட்டி, 2 இயர்ஸ் ஆன்சைட் வாரண்ட்டிக்கு டேட்டா எங்களே காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு எங்களே காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் இங்க்குக்கும் எங்களே காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் 2 இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் 2 தான் நாங்கள். இதில் எந்த ஆப்ஷன் வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிங்க. அதுக்கப்புறம் நிறைய ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து ஈஸி ரிட்டர்ன் பாலிசியில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா படித்து பாருங்கள், எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அந்த மாதிரி ஈஸி ரிட்டர்ன் பாலிசிலாம் போட மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் செக்மெண்ட் ப்ராடக்ட்ஸு. ஸோ நீங்கள் கெனானோட நார்ம்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பாலிசின்றதே கிடையாது. ரிட்டர்ன் ஈஸி ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் முடிவு பண்ணுறது தான். அந்தந்த ஏரியாவில் சர்வீஸ் சென்டர், இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டு, ஸோ அதனால் ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் போடலான்ட்டு. எந்த ஒரு அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 10 ரூபா சட்டை 20 ரூபா பேண்ட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் ரிட்டர்ன் பாலிசின்னு போட்டிருப்பாங்களே தவிர இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ் கமர்ஷியல் ப்ராடக்ட் தான் ரிட்டர்ன் பாலிசின்றதே வேறு கான்செப்ட். அது நிறைய கஸ்டமர் போச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட்ஸில் உள்ள டிஸ்கிரிப்ஷன், அதாவது டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த டீட்டெயில்ஸை நம்மள்ட்ட கால் பண்ணி கேட்பாங்க. ஸோ ஒரு பிராண்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க அஃபிஷியல் சைட் வச்சுருக்காங்க, அந்த அஃபிஷியல் சைட்டில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஒரிஜினல் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அந்த ஒரிஜினல் ஸ்பெசிஃபிகேஷனில் ஏதாவது டவுட் அப்படின்னா ஆத்தரைஸ்டு செல்லரான கெனான் என்ஆர் இன்ஃபோடெக், நாங்கள் கெனானோட ஆத்தரைஸ்டு டிஆர்பி, ஸோ எங்கள்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சம்மந்தமே இல்லாமல் தேர்ட் பார்ட்டி ஒருத்தன் போட்டிருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது இல்லைன்றது எங்களுக்கும் தெரியும், கெனானோட அஃபிஷியல் சைட்லையும் போட்டிருப்பாங்க. இருக்குன்னு அவங்க போட்டிருக்காங்கன்ற நிறைய கஸ்டமர் கேட்பாங்க, இல்லைங்க அமேசானில் போட்டிருக்கு, ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்குன்ட்டு. எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அங்கே தான் டவுட்டை கேட்கணும். அமேசானில் போட்டிருக்கு, நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கேட்டுக்கலாம். இது வந்து நிறைய கஸ்டமர் கேட்ட டீட்டெயிலுக்காக முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் வீணாக்கிட்டேன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ரைட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் வீணாக்கிட்டேன், அடுத்த 10 நிமிஷம். இந்த 10 நிமிஷத்தை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பைக்கோ காரோ எடுத்துகிட்டு நீங்கள் டவுனுக்கு போயிட்டு வர மினிமம் 10 to 15 மினிட்ஸில் அதுக்கு மேலேயே ஆகும். அதுக்கு பெட்ரோலும் டீசல் ட்ரவலாம் ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்த செலவுமே இல்லாமல் 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்து ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷனை கிளியராக பார்த்துருங்க, எந்த டவுட்டும் இருக்காது. அதுக்கப்புறமும் உங்களுக்கு வரக்கூடிய 1-2 டவுட்டை ஒர்க்கிங் ஹவர்ஸில் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், டக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டீங்க, யாரையும் கான்டாக்டே பண்ண வேணாம், ஆர்டரை மட்டும் ப்ளேஸ் பண்ணால் வெப்சைட்டில் போய் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா
வெரி வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட்லாம் கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணலாம். இல்லை வெப்சைட்டில் எனக்கு ஆர்டர் பேஸ் பண்ணி இன்கன்வீனியன்ட்டாக இருக்குது, ஸோ வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வளவலன்னு பேசாமல் பிரிண்டரோட ஆஃபர்ஸ் போயிடுவோம். ஆடி டே 1 மெகா சேல் ஆஃபர். ஸோ இந்த மெகா சேல் ஆஃபர் பேன் இந்தியா லெவலில் நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கே கம்பேர் பண்ணாலும் யாருனாலையுமே கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஆஃபர் தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ்னு போடணும், இது ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ், பழைய ஸ்டாக் ஒன்று நினைக்காதீங்க. இது 2025க்கான நியூ ஸ்டாக்ஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் டேட்டா உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்துக்குங்க. 2025க்கான நியூ மேனுஃபேக்சரிங் ஸ்டாக் தான் உங்களுக்கு ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கெனானோட மேக்ஸிஃபை ஜீரியஸ் GX6070 GX7070 ஆல்ரெடி ஆஃபர் சேல் போயிட்டு இருக்கு, அது தனியாக வெப்சைட்டில் பார்த்துக்குங்க. இந்த 6070 பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் ஸ்டாக் அடிச்சிருக்கோம். இந்த கெனானோட மேக்ஸிஃபை சீரியஸில் GX6070 கஸ்டமருக்கு வந்த ஒரு 10 டவுட்டையுமே இந்த டீட்டெயிலில் கிளியராக சொல்லிடுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. இது கெனானோட மேக்ஸிஃபை சீரியஸ்னாலே பார்த்தீங்கன்னா லேசருக்கு ஈக்குவலான ஸ்பீடில் இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டர். ஏன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் பிராண்டை கம்பேர் பண்ணுங்கள். இப்போ இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் ப்ரைஸை நீங்கள் 5 மாதம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோலாம் வீடியோ பார்த்துட்டு கேட்காதீங்க. ஏன்னா இது டெடிக்கேட்டடாக ஒரு 2-3 நாள் மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும். குவான்டிட்டி வெயிட்டான குவான்டிட்டி இருக்குது. டக்குன்னு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இந்த யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்க யோசிச்சுருவாங்க, டைம் வேஸ்ட் ஆயிரும். ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கிறவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்தியன் மார்க்கெட்டில் இல்லாத ப்ரைஸிங் வெறும் 25,990 ரூபாய். ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த 25,990 ரூபாய் அப்படின்றது ப்ராப்பர் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ், ஆல் ஓவர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு இன்க்ளூடிங் டெலிவரி. ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் அனுப்புவாங்க. மெயின் ஏரியாவாக இருந்தால் நீங்கள் தான் டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. கிராமப்புற பகுதியாக தான் நீங்கள் தான் ப்ரொஃபஷனல் கஸ்டமர் போய் பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி வரும். நிறைய கஸ்டமர்ஸ் ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னாங்கன்னா மறுநாள் ட்ராக்கிங் ஐடி வரும், அந்தந்த மெயின் பிரான்ச்சுக்கு பார்சல்ஸ் வந்துடும், டக்குன்னு போய் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில இடங்களில் ரூட் மாறி வர்றப்போ ஒரு நாள் டிலே ஆக தான் செய்யும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம ஆஃபீஸில் டெடிகேட் எடுத்து தனியாக இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கொரியரில் வரப்போ டேமேஜ் ஆயிருமா, அது எங்கள் பார்சல் ஃபுல்லாமே ஸ்பெஷலில் மென்ஷன் ஆகி தான் வரும். அந்த பயம் துளி அளவு தேவையில்லை. ஏன்னா மாதத்துக்கு 500 பிரிண்டருக்கு மேலே செலவு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். இது இப்போ பிசி பில்டு எக்கச்சக்கமாக அதில் தான் போயிட்டு இருக்கு. 4வது விஷயம், நீங்கள் பிரிண்டர் ரிசீவ் பண்ணணும் ஒன்றுமே தொடாதீங்க, வைங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டிலே ஆகி கெனானோட இன்ஜினியர் வந்து இன்ஸ்டாலேஷன் டெமோ எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அது துளியில் பயமும் தயக்கம் தேவை கிடையாது. ஸோ வாங்க இப்போ நம்ம ஆஃபர்ஸ்க்கு வருவோம். கெனானோட மேக்ஸிஃபை GX6070 என்ஆர் இன்ஃபோட்டோ கூட எக்ஸ்க்ளூசிவ் டெடிகேட்டட் ஆடி சேல் ஆஃபர் 25,990 ரூபாய், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி. ஆல் ஓவர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு அதர் ஸ்டேட்டுக்கு அவங்க டெலிவரி ஆகிட்டோம்னா டெலிவரி சார்ஜ் ஆட் ஆகும். ஸோ இதோட நீங்கள் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது ஹெச்பியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 750, 790 மாடல் வரும். அதுவும் அப்ராக்சிமேட்டாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரும். ஸோ அதுக்கடுத்து எப்சானில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6460, 6490 வரும். அதுவும் அப்ராக்சிமேட்டாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரும். அதுக்கடுத்து வெதரில் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 920, 930 வருது. சேம் அதுவும் இதே கம்பேரிசன் பட்ஜெட்டில் தான் வரும். ஸோ இந்த 4 பிராண்டில் நீங்கள் எந்த கம்பேரிசன் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு டியூரபிலிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 years or 1 lakh pages. இந்த 4 பிராண்டில் நீங்கள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் எந்த பிராண்டில் போனாலுமே உங்களுக்கு 1 year or 1 லட்சம் பேஜஸ் தான் வாரண்டி வரும். அது ஒரு சில பிராண்டில் 1 year or 50,000 பேஜஸ் தான் வாரண்டி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 2 years வாரண்டி ஆர் 1 லட்சம் பேஜஸ். ஸோ சப்போஸ் நீங்கள் 6 மாதத்துலேயே 1 லட்சம் பேஜஸ் எடுத்துட்டாலும் வாரண்டி முடிஞ்சிடும். 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் 1 லட்சம் பேஜ் எடுக்காம இருந்தீங்கன்னா 2 வருஷம் வரைக்கும் வாரண்டி வரும். ஸோ இதான் கான்செப்ட். 2வது விஷயம், இந்த 4 பிராண்டில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணக்கூடிய எந்த ஒரு பிரிண்டர்லையுமே 24 IPM ஸ்பீட் கிடையாது. ஸோ இதில் PPM ஒரு கால்குலேஷன் இருக்குது, IPM ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த IPM கால்குலேஷன் தான் பிராக்டிகல் கால்குலேஷன். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம வயர்டு மூலியமாக பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு PDF ஃபைல ஒரு நிமிஷத்துக்கு 24 பேஜஸ் பிளாக் அண்ட் ஒயிட் வரும். அதுவே கலர்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 பேஜஸ் வரும். ஸோ 24 பேஜஸ் பிராண்ட் போட்டிருக்காங்கன்னா 21 பேஜஸ், 22 பேஜஸ். இதுக்கு டெஸ்டிங் டெமோ வீடியோவே இருக்குது, நான் அடுத்த ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் எந்த பிராண்ட்லையுமே 24 IPM ஸ்பீட் கிடையாது, கலரில் 15 IPM ஸ்பீட் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தது 3வது விஷயம், இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 2.7 இன்ச்சு 2.7 இன்ச்சுக்கான கலர் LCD டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் எந்த பிராண்ட்லையுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனும் நீங்கள் அடிக்கிட்டே போகலாம். இது நீங்கள் ஜெராக்ஸ் ஷாப்பு, கார்ப்பரேட் ஆஃபீஸு, நீங்கள் ஒரு பல்க் பிரிண்ட் எடுக்கணும். ஏன்னா மந்த்லி டியூட்டி சைக்கிள் அப் டு 45,000 பேஜஸ் நீங்கள் டியூட்டி சைக்கிள் டெய்லியும் 1500 பேஜஸ் எடுக்கிறதுக்கு பிராண்டே ரெக்கமெண்டேஷனோட வரக்கூடிய ஒரு பிரிண்டர். ஸோ ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் வந்துடும். 2 years or 1 lakh pages வாரண்டி வந்துடும். இது போ வைஃபை அப் டு A4 வரைக்கும் டூப்ளெக்ஸ் பிரிண்டிங் கொடுத்துக்கலாம். பேப்பர் ட்ரே 2 ட்ரே வந்துடும், கேசட் ட்ரே ஒன்று வரும், ரியர் ட்ரே ஒன்று வரும். ஸோ இதில் நீங்கள் ஃபோட்டோ பிரிண்டிங் தாராளமாக எடுத்துக்கலாம். மற்ற இதே செக்மெண்ட்டில் கூட 4 பிராண்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இது 4 கலர் பிக்மெண்ட் பேஸ்டு இங்க் வித் ஃபைன் ஹெட் டெக்னாலஜி. இந்த ஃபைன் ஹெட் டெக்னாலஜின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
இந்த மேக்ஸிஃபை சீரிஸில் GX6070 7070 இதில் வரக்கூடிய எல்லா ஹெட்ஸுமே சேம் ஒரே டெக்னாலஜிக்கான ஹெட் தான். அதே ஹெட் தான் இந்த ஹெட்டு இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபோட்டோ பிரிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்டரோட தான் கொடுக்கும், பார்டர்லெஸ் வராது. நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கணும்னாலும் சரி சுற்றி பார்டர்ன்றது நமக்கு தேவை. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெஸ்டிங் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சுற்றி பார்டரோட தான் நமக்கு தேவைப்படும். அப்போ தான் கத்திரிக்கோலை கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். A4 ஃபோட்டோ நீங்கள் எடுக்கணும்னாலும் சரி பார்டரோட தான் எடுக்கணும், பார்டர்லெஸ்ன்றதில் எடுக்காது. நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸ்க்கு ஸ்டுடியோ செக்மெண்ட்டுக்கு ஃபோட்டோ பிரிண்டர் இது கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக பிளைன் பேப்பர்ஸ்க்குனே மேனுஃபேக்சரிங் பண்ண பிரிண்டர். ஸோ நம்ம ஜெராக்ஸ் கடைக்கு வச்சு யூஸ் பண்ணும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் எடுத்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டரை கொண்டுட்டு போயிட்டு ப்ரொஃபஷனல் கிரேடில் உள்ள பிளாட்டர் சீரியஸ் பிரிண்டர்லாம் கம்பேர் பண்ணுவாங்க ஸ்டுடியோ செக்மெண்ட்டுக்கு. அதில் ஸ்கேனிங்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து ஆல் இன் ஒன் பிரிண்டர். அதில் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸும் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோஷாப்லேருந்து டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. அதுக்கு நம்ம சேனலில் டெடிகேட்டாக வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி, பிளாக் அண்ட் ஒயிட்டு, கலரு, ஹை ஸ்பீட் பிரிண்ட்டு, ஒரு நாளைக்கு 1500 பேஜஸ் கூட நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ கேசட் ட்ரேல அப் டு A4 A5 ரெண்டுமே நீங்கள் வச்சுக்கலாம். பேக் சைட் ரியர் ட்ரேல பார்த்தீங்கன்னா லீகல் பேப்பர், ஸ்டிக்கர் ஷீட்டு, 6 நாள் ஃபோட்டோ பேப்பர், இந்த மாதிரி PV ஷீட்டு, சிந்தட்டிக் ஷீட்டு, இந்த மாதிரி எல்லா ஷீட்டுமே நீங்கள் பேக் சைட் ரியல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த PVC கார்டெலாம் போட முடியுமான்னு கேட்பாங்க. இதில் PVC கார்டு போட முடியாது. நீங்கள் PVC ஷீட்டு யூஸ் பண்ணி பிரிண்ட் அடிச்சு லேமினேஷன் பண்ணி டைகட்டரில் கட் பண்ணி இந்த ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டெடிகேட்டடாக PVC கார்டுக்கு தனி பிரிண்டர் மார்க்கெட்டில் இப்போ அவைலபிள் வந்துருச்சு. ஸோ PVC கார்டு எடுக்கணும் அதிகமாக போதுன்னா அந்த மாதிரி பிரிண்டர் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ப்ரொஃபஷனலாக எனக்கு ஹோம் செக்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ஜெராக்ஸ் ஷாப்புக்காக இருந்தாலும் சரி, ஒரு இசேவை மையத்துக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்காக இருந்தாலும் சரி, மெயினாக பில்லிங்காக இருந்தாலும் சரி, இதில் வரக்கூடிய 4 கலர் பிக்மெண்ட் பேஸ்டு உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் இங்கு. நீங்கள் இருக்கக்கூடிய பிளைன் பேப்பர்ஸில் பிரிண்டிங் குவாலிட்டி 25 வருஷம் ஃபேட் ஆகாது. தண்ணிக்குள்ளே முக்கினாலும் பேப்பர் தான் நைமே தவிர இங்கு கலங்காது. அந்த டெக்னாலஜியில் உள்ள பிளைன் பேப்பர்ஸ்க்கு மேட்சிங்காக உள்ளக்கூடிய ஒரு இங்கு தான். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய நீங்கள் பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 70 GSM யூஸ் பண்ணுங்கள். B2B, JK கபேர், எனி பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா மினிமம் 100 GSM யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கலரில் இருக்கக்கூடிய பிரிண்டிங் குவாலிட்டி பேக் சைடில் ட்ரை ஆகாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் ஸ்பீடில் இதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு லேக் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா குயிக் இங்க் ட்ரை டெக்னாலஜின்னு வரக்கூடிய பிக்மெண்ட் பேஸ்டு இங்கு. ஸோ அதனால் பிரிண்டிங் நீங்கள் வர டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங்கும் அந்த ஸ்பீட்லேயே போயிட்டு இருக்கும். ஏன்னா இதே நம்ம பிளாக் பிக்மெண்ட்டும் மீதி 3 டை பேஸில் வரக்கூடிய எல்லா மாடலையும் பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ்க்கு பிரிண்டிங் டைம் டிலே ஆகும். ஸோ இதில் அந்த டைம் டிலே இருக்காது. ஸோ டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது நிறையா பேருக்கு சொல்ல வேண்டியது இங்கு காஸ்ட். இது வந்து ஈஸி ஹெட் ரிப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் கேட்பாங்க. கெனானில் இல்லை, நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய எந்த மாடல்லையுமே எந்த பிராண்ட்லையுமே உங்களுக்கு ஈஸி ஹெட் ரிப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் வராது. ரெண்டாவது, நான் ஆல்ரெடி ஒரு சேனல் வீடியோஸில் சொல்லியிருப்பேன், மேக்ஸிஃபை சீரியஸில் எல்லாமே ஹை ஸ்பீட் பிரிண்டர். ஸோ ஹை ஸ்பீடுன்னு பிரிண்ட் வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டில் ஷேக் இருக்கக்கூடாது. கஸ்டமர் ஈஸி ஹெட் ரிப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனோட வரக்கூடிய பிரிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஷேக் இருக்கும். ஸோ பேப்பர் ஜாம் ஆயிரும். ஸோ இதில் பேப்பரே ஜாம் ஆகக்கூடாதுன்ற தான் ஃபிக்ஸட் ஹெட் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஹெட்டை பற்றின பயமே தேவையில்லை. ஏன்னா கம்பெனி உங்களுக்கு 2 வருஷம் 1 லட்சம் பேஜஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஒரிஜினல் இங்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணியும் கரெக்டான பேப்பர்ஸும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா திட்டத்தட்ட நீங்கள் 3 லட்சம் பேஜ் 4 லட்சம் பேஜுக்கு தாராளமாக எடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பேஜஸ் எடுத்ததுக்கப்புறம் ஹெட்டே போனாலுமே அந்த ஹெட்டை ஈஸியாக நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கனாலே போதும், டேரெக்டாக கெனான்லேருந்தே வந்து மாற்றிடுவாங்க. அதுக்கான சார்ஜஸ் அப்போதைக்கு அப்ளைபிள். ஸோ பிரிண்டிங் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கான்செப்ட் தான். நீங்கள் ஒரு பொருள் வாங்குறது எவ்வளோ நாள் உழைக்குதுன்னு நினச்சி வாங்கக்கூடாது. ஒரு பொருள் வாங்கும்போது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பொருளை வச்சு எவ்வளோ சம்பாதிக்கிறோன்ற நினச்சி தான் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும். நிறைய பேர் இந்த ரீவல்யூஷன் எவ்வளோ நாள் உழைக்கும், 15 வருஷத்துக்கு இருக்குமா, 10 வருஷத்துக்கு இருக்குமா அப்படின்னு டெக்னாலஜி நினைக்கிறவங்க இன்றைக்கி பிரிண்டர், PC, லேப்டாப் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சாம்சங் மொபைல் ஒரு 40,000 வாங்கியிருப்பீங்க. இன்றைக்கி அது 5,000 கூட வைக்க முடியாது. டெக்னாலஜி மாறிக்கிட்டே போகும். வருஷங்கள் ஆக டெக்னாலஜி மாறிக்கிட்டே போகும். நீங்கள் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி அதில் சம்பாதிக்கின்றீங்கிறது தான் பிஸ்னஸ் மேனுக்கான ஒரு ஐடியா. ஸோ அதனால் நீங்கள் பிஸ்னஸ் செக்மெண்ட்டுக்கு வச்சு ரஃபடி அடித்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற பிரிண்டர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். இன்னொன்று, இதோட ப்ரைஸிங் நார்மலாகவே நாங்களே 32,000 33,000 விற்றுருக்கோம். இப்போ இந்த ஆடி 1ஆம் தேதிக்கான டெடிகேட்டட் சேல் ஆஃபரில் வெறும் 25,990. நெவர் எவர் பிஃபோர் திஸ் ப்ரைஸ். ஸோ எங்கேயும் நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணி அலையவும் வேண்டாம். டக்குன்னு NRIN ஃபோட்டோ கூட அஃபிஷியல் சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண இன்கன்வீனியன்ட் இருக்கா, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். நம்ம NRIN ஃபோட்டோக்கோட வெப்சைட் நீங்கள் மொபைலு, PC, டெஸ்க்டாப் எதில் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். நம்ம NRIN ஃபோட்டோக்குன்னு டெடிகேட்டடாக ஆண்ட்ராய்டு ஆப், iOS ஆப் இருக்குது. ஸோ ஆப்பிள் ஐடி மூலியமாக லாயின் பண்ணிக்கலாம். ஒரு iOS ஆப்பில் நம்மளோட அப்ளிகேஷனை கொண்டு வந்து போட்டு அதில் ஆப்பிள் ஐடி மூலியமாக லாகின் ஆப்ஷனை கொண்டு வரதுக்கு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. எங்கள் பிராண்டை நாங்கள் அது உள்ள இறக்கியிருக்கோம். ஒரு பியூர் 100% ப்ரொஃபஷனல் பிராண்டடால் மட்டும்தான்
iOSல ஆப் கொண்டு வர முடியும். அதுலேயுமே ஆப்பிள் ஐடி லாகின் ஆப்ஷனோட கொண்டு வர முடியும். ஸோ அதுலயே தெரிஞ்சிருக்கும் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபுல்லாக எங்களோட ஆப் எந்த அளவுக்கு செக்யூர் அப்படின்ட்டு. ஸோ துளியளவு பயமும் தயக்கம் தேவை கிடையாது. ஸோ இந்த ஆடி 1ஆம் தேதிக்கான ஃபர்ஸ்ட் ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இந்த பிரிண்டரை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களை குழப்பி விடுவாங்க, இதோட இங்க் ரேட்டு கூட. ஆமாங்க, இது வந்து பிளாக் இங்க் ஒரு இங்க் பாட்டில் 799 ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் டெலிவரி. ஒரு பிளாக் இங்க்கு கிட்டத்தட்ட 5000 பேஜஸ் 4000 பேஜஸ் தாராளமாக வரும். ஒரு பிளாக் 20 பிசாஸ் ஆகும். நீங்கள் எந்த பிராண்டில் போனாலும் 170 ml பிளாக் இங்க் இந்த ப்ரைஸில் கிடையாது. ரெண்டாவது கலர் இங்க் பாட்டில். ஸோ இதில் 4 கலர் செட்டாக வாங்குறீங்கன்னா 5999 ரூபாய் ஆஃபர் போட்டிருக்கோம். 5999 ரூபாய்க்கு பிளாக் 170 ml கலர் 6 லிட்டரும் கிடைக்குது. ஸோ 6 லிட்டர்னு எவ்வளோ தெரியுமா, 500 ml மேலே. ஸோ நீங்கள் வேறு எந்த பிராண்டில் கம்பேர் பண்ணாலும் 6000 ரூபாய்க்கு இதில் இங்க் வாங்குறீங்க. கம்பெனி 14000 பேஜ் சொல்லிட்டுருக்காங்க. 14000 பேஜ் கிடையாது, 10000 பேஜஸ் சாலிடாக வரும் உங்களுக்கு. கலர் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 கலர் இருக்கும். 6000 ரூபாய்க்கு இங்க் வாங்கி 10000 பேஜஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு பேஜ் கலருக்கு 60 பைசா அசலாகுது. அப்படியே வேறு பிராண்டுக்கு போவோம். எப்சான் 6460 6490 வரக்கூடிய இங்க்கு 008 இங்க்குன்னு வரும். இதில் பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 127 ml வரும். இதில் 3 கலரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்கு 70 ml வரும். இந்த 4 கலரும் சேர்ந்து அதிகபட்சமாக கலரில் கிடைக்கக்கூடியது 3000 பேஜஸ் தான் வரும். இதோட ப்ரைஸ் 3450 ரூபாய். அப்போ ஒரு பேப்பரோட காஸ்ட்டு ₹1 தாண்டும். இதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த இங்க் ரேட்டு தான் கூட. ஏன்னா இதில் ஒரு செட்டு வாங்குற காசுக்கு இதில் நீங்கள் 2 செட்டுக்கும் மேலே இங்க் வாங்கி ஊற்றுறீங்க. ஏன்னா இது ஒன்று 70 ml, 3 இங்க் சேர்த்தாலுமே 200 ml தான். ஆனால் அதில் 3 கலர் மட்டுமே 1/2 லிட்டர் வரும். பிளாக் 170 ml. ஸோ இதான் கான்செப்ட். இதுக்கான ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கார் கம்பெனி என்கிட்ட வந்து 80 கிலோவாட் பேட்டரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு கார் கம்பெனி 35 கிலோவாட் பேட்டரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மார்க்கெட்டிங்கில் எப்படி தெரியுமா சேல்ஸ் பண்ணுவாங்க, என்னோட காரில் நீங்கள் 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணிடலாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கிலோவாட்டு கம்மியாக இருந்தால் சீக்கிரம் சார்ஜ் ஏறிடும்ல. கிலோவாட்டு கூட இருந்துச்சுன்னா டைம் கூட தானே எடுக்கும். இதான் கான்செப்ட். அதே மாதிரி தான் இங்கோட ரேட்டை பார்க்காதீங்க, அதோட ஈல்டையும் அதோட எம்எல் குவான்டிட்டியும் பாருங்கள். இதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதுக்கடுத்து அதே செக்மெண்ட்டில் நீங்கள் ஹெச்பின்னு போனாலுமே ஒவ்வொரு கலரும் 70 ml தான் வரும். பிளாக் மட்டும் 90 ml இருக்கும். ஸோ இதோட காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1800 1900 வரும். அதிகபட்சமாக கலர் போனீங்கன்னா 2500 to 3000 பேஜஸ் வராது. 6000 ரூபாய்க்கு 10000 பேஜஸ் வருது. நீங்கள் 2000 ரூபாய்க்கு வேணாலும் 3000 பேஜஸ் தான் வரும். ஸோ அதே கான்செப்டில் நீங்கள் பிரதருமே போங்களேன், கலர் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ml தான் இருக்கும். எத்தனை ml கரெக்டாக 40 to 45 ml என்னமோ இருக்கும். 48 ml 48.8 ml. ஸோ 3 இங்கு சேர்த்தாலுமே 150 ml கூட வராது. 4 இங்கு சேர்த்தாலுமே 1/4 லிட்டர் கூட வராது. இது டோட்டல் 4 இங்கு சேர்த்து 670 ml. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1900 ரூபா. இதுலையுமே உங்களுக்கு 2500 to 3000 பேஜஸ் தான் வரும். ஸோ அதனால் இங்கோட காஸ்ட்டு இந்த பிரிண்டரில் கூட கிடையாது. நீங்கள் வாங்கக்கூடிய இங்கோட குவான்டிட்டியை பெரிய பெரிய பாட்டிலாக வாங்குறீங்க. அதான் கான்செப்ட். ஸோ இந்த பிரிண்டரை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் எந்த பிரிண்டர்லையுமே இல்லாத ஆப்ஷன் சொல்லிட்டேன். ஹை ஸ்பீடு ஃபோட்டோ பிரிண்டிங் நல்லாயிருக்கும். பென் டிரைவை டேரெக்டாக இன்சர்ட் பண்ணலாம். பெரிய டச் டிஸ்பிளே, லேண்ட் போர்ட் வந்துடும். அப் டு A4 வரைக்கும் டூப்ளெக்ஸ் பிரிண்டிங் கொடுத்துக்கலாம். 4 கலர் பிக்மெண்ட் பேஸ்டு. நெவர் எவர் பிஃபோர் திஸ் ப்ரைஸ் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இந்த பிரிண்டரை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.